இந்த கிளையண்ட் வந்து நம்மள வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து கிளையண்ட் லொகேஷனுக்கு ரீச் பண்ணி ஆயிடுச்சு. வண்டி தொலைச்சிட்டு நம்ம வந்து கும்பகோணம் தான் ஒன் வே ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா மேனுவல் கண்ட்ரோல் டீசல் வேரியன்ட் கைஸ். இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கும்பகோணம் ட்ராப் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ எந்த வழியா தான் போயிட்டுருக்கோம்னா செங்கல்பேட்டு வழியா தான் போயிட்டுருக்கோம். இந்த வழியாக போகிறது எனக்கு செப்பரேட்டு தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் செங்கல்பேட்டில் பிரிட்ஜும் ஏறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிருந்தேன். அங்கே சாப்பிட்டு அப்படியே கும்பகோணம் தான் கிளம்புறோம் கைஸ். வாங்க போயிடலாம். ஸோ போகிறதுக்கு கும்பகோணம் ஒரு 300 கிலோமீட்டர் வரும் சென்னையிலேருந்து. அதுக்கப்புறம் அங்கே ட்ராப் பண்ணி நம்ம வந்தாலே போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டோலும் ரீச் பண்ணியாச்சு கைஸ். இந்த டோல் தாண்டிட்டோம்னா ரோடு சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிறப்போ எந்த டிராஃபிக்குமே இல்லை. நாங்களும் ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டும் வந்தாச்சு கைஸ். இப்போ உளுந்தூர்பேட்டில் தாண்டின உடனே ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம போயிட்டோம்னா ஒரு ஊர் உள்ள போயிட்டு தான் ரோடு போகும். ஸோ அதையும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ். நாங்களும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் டைம் இருந்தாலும் எல்லா வண்டியும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். இந்த ரோட்டில் நீங்கள் ஒரு வேளை போகிறீங்கன்னா ஸோ இந்த ரோடு பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ரோடு ஒர்க் நடக்குது. அதனால நாங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ரோடெலாம் தாண்டி ஹைவே பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கும்பகோணம் இங்கேருந்து ஒரு 64 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவரில் ரீச் பண்ணிடலான்னு போனோம். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா அடிக்கடிக்கு பிரேக் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஹைவேஸில் போகிறீங்கன்னா பிரேக் கண்டிப்பாக எடுத்துக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மரம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஒரு ரோட்டில் சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பார்த்தாலே எனக்கு பிடிக்கும். கும்பகோணம் இப்போ ரீச் பண்ணி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 1 மணிக்கு கிளம்பியிருந்தோம். இங்கே வரதுக்கு எங்களுக்கு 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டி நகர் மாதிரி இருக்குல்ல இந்த சந்து. கிளைண்ட்டு வீட்டில் கார் விட்டுட்டு நம்மளும் ராபிடோ புக் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு தான் கைஸ் கிளம்பிட்டோம். ஸோ சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஒரு 8 மணிக்கு இருந்தது. அந்த பஸ்ஸில் இதாகிடுது. இப்போ நம்ம சென்னைக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ கிளம்பாக்கம் ரீச் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளைண்ட் லொக்கேஷன் வந்து சத்தியமாக ஆப்போசிட்டில் தான் இருந்தது. இப்போ டைம் 4 மணி ஆயிடுச்சு. நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.